பல ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் டெக்சாஸ் மாநில நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. கைகளும் கால்களும் இல்லாத நிலையில் வாழ்ந்து வந்த ஒரு தாய் தன் 5 மாத குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று அம்மாநில அரசு தீர்மானம் செய்தது. தன்னால் முடியும் என்று நிரூபிக்க அந்த தாய் நீதிமன்றத்தை நாடினார். வழக்கு ஆரம்பமானதும் அந்த தாய் நீதிமன்றத்தில் செய்தது அனைவரையும் ஆனந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கைகளும் கால்களும் இல்லாத அந்த தாய் தன் உதடுகள், நாவு இவற்றின் உதவியுடன் அவருக்கு முன்படுத்திருந்த குழந்தையின் துணிகளை கழற்றி மீண்டும் புது துணியை மாட்டிவிட்டார். குழந்தைக்கு தேவையான உணவை ஊட்டிவிட்டார். இதைக் கண்ட நீதிபதி தன் இருக்கையை விட்டு எழுந்து நின்று அந்த தாயை வணங்கினார். பின்னர் அவர், திறமைகளை உடல் அளவில் பெற்றிருப்பது உண்மையின் ஒரு சிறு பகுதிதான். உள்ளத்தில் பெற்றிருக்கும் உறுதியே உண்மையான திறமை என்பதை எங்கள் அனைவருக்கும் உணர்த்திய உங்களுக்கு நன்றி என்று கூறினார். குறைகளும் நிறைகளும் அனைவரிடம் இருக்கத்தான் செய்கிறது. நமது குறைகளை பெரிதுபடுத்தினால் அவையே அதிகமாய் நம் மனதில் தங்குகின்றன. எனவே நமது குறைகளை பொருட்படுத்தாமலும் அதை எண்ணி கவலைப்படாமலும் துணிந்து செயல்படுவோம்.